ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்படி அண்ணாமலைக்கு அடிபட்டதுனால இதுக்கெல்லாம் காரணம் மீனாவுடைய ராசி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவத்தோடு திட்டவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முத்துவாலையும் பொறுத்துக்க முடியல, ரொம்பவே கோவமாக திட்டிக்கிட்டே இருக்காங்களா. அதனால மீனாவை அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே, அண்ணி எப்படி திட்டாதீங்க, மீனா அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு ஸ்ருதி ரவி எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கேட்குறது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே என் புருஷனோட உயிரை எடுக்கிறதுக்கு வந்த என்னைக்கு என் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாலும் அன்னையிலேருந்தே என் குடும்பத்துக்கு பிடிச்சது தருதரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக கோவத்தோடு திட்டிக்கிட்டே இருக்காங்க இங்கே விஜயா. இதெல்லாம் கேட்ட மீனாவெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்கவே முடியல, ரொம்ப பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படியே செவத்தில் போய் முட்டி அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா, அவங்க பேசுறதெல்லாம் நீ பேச எடுத்துக்காத, அப்பாவுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, அப்பா கண் விழிச்சு எழுந்திரிச்சு வந்துருவாரு, நீ கவலைப்படாத மீனா அப்படின்னு முத்து சொல்லிகிட்டே இருக்கும்போது டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வராங்க. டாக்டர் வந்த உடனே திரும்பவும் எல்லாருமா சேர்ந்து டாக்டர் கிட்ட போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு அண்ணாமலையை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. முத்துவோ நீ அழுகாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கூட போயிட்டு டாக்டர் என்ன ஏதுன்னு கேட்க போகிறாங்க. அந்த சமயத்தில் மீனா அழுதுகிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயா சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு, இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இதுக்கு மேலேயே நம்ம இருந்தால் நம்ம மனுஷ ஜென்மமே கிடையாது, இத்தளவுக்கு நம்மளை பற்றி கேவலம் பேசினதுக்கப்புறமும் நம்மளால தான் மாமா உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து மீனா அழுதுகிட்டே ஓடி போயிடுறாங்க. இங்கே டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க முத்து ஸ்ருதி எல்லாரும். மீனா அங்கே இல்லை. உடனே மீனா மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அடி எப்படியோ ஒரு வேளை சூடு சொன்ன வந்து இப்போயாச்சு அந்த பூக்கட்டுறவா இங்கேருந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வாயை மூடுற மனுஷனாடா நீ எல்லாம் அப்படின்னு மனோஜ் பார்த்து ரவி கேட்கவும், என்னடா அவனை எதுக்கே பாருட்டுற, அவன் கரெக்டாக தானே பேசுகிறான், போனவளாவே இருக்கட்டும், திரும்பவும் இங்கேருந்து அவளை தேடி போய் யாராச்சும் கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசவும், முத்து இது எல்லாத்தையுமே பெருசாக காதில் போட்டுக்காம ரவியும் ஸ்ருதியும், முத்து நீ இவங்க பேசுறத கேட்டுக்காத, முதல்ல போய் ஹன்னி எங்கே இருக்காங்களோ போய் பாரு, அப்பாவை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் முத்து, நீங்கள் போய் மீனாவை தேடுங்க, இவங்க பேசின பிரச்சனையில் கேட்ட வார்த்தையில் மீனா எங்கே போய் அப்செட் ஆகி உட்காந்து அழுதுட்ருக்காங்களோ நீங்கள் போங்க முத்து அப்படின்னு சொன்ன உடனே முத்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மீனா மட்டும் கிடைக்கல, அவள் வீட்டுக்கு வராமல் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நீங்கள் என்ன தான் குட்டிக்காரணம் போட்டாலும் சரி மீனாவை தீர்மாவும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே தான் தீருவேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாங்க. இவனுக்கு என்னடா பைத்தியம் இது பிடிச்சிருக்கா, என் புருஷன் இந்த நிலமையில நிற்கிற போது கூட திரும்பவும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறா. அவள் இந்த ஹாஸ்பிட்டலில் வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சதுனால தான் இப்போ அவர் குணமாயிருக்காரு அப்படின்னு டாக்டர் இப்போ தான் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கெல்லாம் திரும்பவும் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்ட்டு போகிறான் இவன். திரும்பவும் அவர் மிச்சம் இருக்கிற உயிரையும் எடுக்கணும்னு புருஷனும் பொண்டாட்டியமாக சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னலாம் வந்து மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க விஜயா. அந்த சமயத்தில் தான் இங்கே ரவி இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாமே இதுக்கு நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் ரோகிணியும் சிந்தாமணியும் மட்டும்தான். சிந்தாமணி மீனாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நின்னாங்க, பிஸ்னஸில் எதிரியாக இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்க தான் என்னோட லைஃப்க்கும் பிரச்சனையாக இருக்காங்க, அந்த வீட்டை விட்டு அவங்க போனால் தான் நானுமே அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சுயநலத்துக்காக மற்றவங்களுடைய வாழ்க்கையை இப்படி அழிக்க இவங்க 2 பேரும் துணிஞ்சிட்டாங்க. இப்படி 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்னப்போ தான் ரோகிணிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆண்டி, மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு சாமியாரை அனுப்புறதா சொன்னீங்கல்ல, அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக நின்ன என்ன, அதையே நம்ம கிரியேட் பண்ணது தானே, அதே மாதிரி அவருக்கு அடிப்படை வச்சுட்டா என்ன இப்போ அப்படின்னு கேட்கவும், என்ன சொல்கிற நீ புரியலையா அப்படின்னு. ஏன்னா ஆண்டி நீங்கள் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக சாமியாரி அவங்க வீட்டுக்கு அனுப்புனீங்க, ஆண்டியை நம்ப வைக்கணும்னு ஆண்டியும் நம்பிட்டாங்க. மீனா தான் அந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்கா, அதுக்கு முத்துவும் காரணமாக இருக்கா. அவளை வீட்டை விட்டு போக வைக்கணும்னா பேசாமல் அவரை ஆளை வச்சு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, கொலையா அப்படின்னு. கொலைலாம் பண்ண வேண்டாம், பேசாமல் லேசாக தட்டி விட்டுற சொல்லுங்க, அடிப்படும், அதுக்கு காரணம் மீனா தான்னு ஆண்டி எப்படியும் அவன் மேலே கோவத்தை காட்டுவாங்க, அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அவள் அங்கேருந்து போயிடுவா. அப்படி இல்லைனா கூட இப்படி ஆனதுக்கப்புறமும் அவளோட ராசி தான் காரணம்னு ஆண்டியை கண்டிப்பாக அங்கிள் மேலே இருக்கிற பாசத்தில் அவளை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க. நாம் நினச்சது நடந்துடும். அப்புறம் முத்துவும் தேடி போயிடுவான். இல்லைன்னா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு முத்து நின்னாங்கன்னா இன்னும் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, முத்துவை அதாவது
ஆண்டியை போயிட்டு இன்னமும் நீங்கள் அதிகமாக வந்து கோவப்படுத்தி விடுங்க. முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. மீனா மேலே கோவம் வர்றதை அதிகப்படுத்துங்க ஆண்டிக்கு. அப்படியே முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஆண்டிக்கு முத்து மேலே கோவம் வந்து ஆண்டியே முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க ஆண்டி, உங்களால் முடியும், கண்டிப்பாக நீங்கள் நினச்சா முடியும் அப்படின்னு ரோகிணி ஐடியா கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போயிடுச்சு, இப்போவே பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரோகிணி தான் இவ்வளோக்கும் பக்காவாக பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த வீட்டுக்குள்ளே போய் தான் வாழணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாமோ கிரிமினல் வேலை பண்ணுறாங்க. அவங்க நியாயமாக இருந்திருந்தா இந்த நிலமை அவங்களுக்கு வந்திருக்குமா? வீட்டை விட்டு அவங்க போயிருப்பாங்களா? விஜயா, மனோஜ் இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்களா? பொய் சொல்லாமல் நேர்மையாக நடந்தது சொல்லி மனோஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்படியே இதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு எதுக்கு? கண்டிப்பா சிந்தாமணி அதாவது விஜயா பணக்கார வீட்டு பொண்ணு தான் தான் பிள்ளைக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா ரோகிணி சொன்ன மாதிரி ஏத்துக்கிட்டும் இருக்க மாட்டாங்க தான். ஆனா அண்ணாமலை இருக்காருல்ல, மனோஜ் அப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவங்க மேல பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட அண்ணாமலை ஏத்துட்டு இருந்திருப்பாரு. ஏன் இவ்வளவு நாள் மேல வரைக்குமே ரோகிணி பண்ண எல்லா தப்பையும் பொறுத்துக்கிட்டு போனா போகட்டும்னு அண்ணாமலை தான் மன்னிச்சு விட்டுட்டு அவங்க மேலே பாவம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்களா, பாம்புக்கு பால் வாத்தா அதோடைய குணம் கொத்த தான் செய்யும் அப்படின்ற மாதிரி கடைசியில் அண்ணாமலையே இப்படி இந்த நிலைமைக்கு படுக்க வைக்க கூட ரோகிணி கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. அந்த வேலையை பண்ணிட்டாங்க. அப்படிதான் ரோகிணியோட குணம். இதுக்கெல்லாம் அவங்க பண்ண தப்பு மட்டும்தான் காரணம். இதுக்கு மற்றவங்க மேலே கோவத்தை காட்டியும் நியாயமாக இருக்கிறவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்பவே பெரிய அநியாயம். ஸோ இன்னொரு பக்கம் ரவியும் இங்கே ரொம்பவே மனசொடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. மீனா கோயிலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக என்னோட ராசி தானா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி அடுத்தவங்களுக்கு பாரமாக நம்ம ஏன் இருக்கணும்? அது மட்டும் இல்லாமல் நாம் எங்கே இருந்தாலும் அவர் நம்மளை தேடி வருவார். நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் மாமாவுக்கு உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. காலம் பூரா நான் இப்படி அவரை பிரிஞ்சு நிற்கிற நிலமை வந்துருச்சே கடவுளே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு ஏன் அமைச்சு கொடுத்தேன்? பேசாமல் நான் கல்யாணம் ஆகாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம்ல. என் அப்பாவுக்கு நடந்த கொடுமைக்கு எனக்கு நல்லது பண்ணணும் தானே மாமா அவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சாரு. ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. முதல்ல அவருடைய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அவர் ஒத்துக்கல. அத்தை இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு உடனே முத்துவை தாலி கட்ட வச்சாங்க. அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் என்னை புரிஞ்சுக்காம தான் இருந்தார். போக போக என்னை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். இப்போ இந்த நிலைமையில் இப்படி சந்தோஷமாக வாழ்கிற இந்த கடைசி நிமிஷத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கடவுள் எனக்கு இப்படி பண்ண மன்னிக்கவே முடியாத என்னுடைய தலையெழுத்து எழுதிட்டிய கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே அழுகிறாங்க. அவர் கூட இதுக்கப்புறமா நான் சேர்ந்து வாழ முடியாது, நான் அப்படி அந்த வீட்டுக்கு போனால் மாமாவுக்கு என்னால் பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சாமியார் சொன்னது உண்மைன்னா அத்தை நம்புகிறாங்க. அப்படின்னா இதுக்கப்புறமா என்னோட உயிர் எதுக்கு, பேசாமல் என்னோட உயிரை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு மீனா சொல்லிட்டு அங்கே இருக்கிற குளத்துலேயே குதிச்சு சாகலான்னு போகிறாங்க. ஆனால் மீனாவுக்கு கடைசியாக ஒன்று தோணுது, இப்படி நம்ம இந்த புனித தலமான இந்த குளத்தில் விழுந்த செத்தோம் அப்படின்னா அது கடவுளுக்கே ரொம்ப ஒரு இதாகிடுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு கடவுளே இல்லை, இந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சியில் நான் நிற்கும்போது கூட கண் திறந்து எனக்காக ஒரு வார்த்தை பேசலை, என் மாமாவோட நிலைமைக்கு இப்படி கடவுள் ஆக்கிட்டாரு, இதுக்கு மேலே நம்ம எங்கே விழுந்த செத்தா என்ன அப்படின்னு மீனா அந்த குளத்தில் குதிக்கலான்னு இறங்கி போகிறாங்க. அப்போ தான் அந்த சைடு ஒரு சித்தர் வராரு. அந்த சித்தர் மீனாவை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும் அப்போது அந்த சித்தரையே பார்த்துட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க, ஏன் இவர் இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கடைசியில் அந்த சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, போ சாகதானே போகிற, போ உன்னுடைய விதி இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? இல்லை, விதியோட விளையாட்டு இதுக்கப்புறம் தான் உன் விதியே இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்னெல்லாம் அந்த சித்தர் சொல்கிறாரு. மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த சித்தரை திரும்பி பார்த்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்ன சாக போறியா? விதியோட விளையாட்டு தான் இது, அத்தனையுமே எல்லாமே நாடகம் தான், விதி போடுற நாடகம். உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக உன்னை பிடிக்காத சில பேர் உன் அத்தையை தூண்டி விட்டு இப்படியெல்லாம் உன்னோட நிலைமைக்கு காரணமாயிட்டாங்க. ஆனால் இது நீ வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை. நீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் எல்லாமே சரியாகுன்றது உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியலை. உன்னால தான் அந்த வீட்டுக்கு நல்லது நடக்குதுன்னு யாராலையும் ஏற்றுக்க முடியல. உன்னை பிடிக்கலன்ற காரணத்துக்காக நீ செய்கிற நல்லது எதையுமே அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. அதான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே இப்போ பேராபத்து வருது. நீ வீட்டை விட்டு போன நிலமையில
பேராபத்து வரப்போகிறது. உன்னை வீட்டை விட்டு அனுப்புனவங்களுக்கு நீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது எல்லாத்தையும் சரி பண்ண முடியுன்றது அவங்களுக்கு தெரியல. அது உனக்குமா புரியல? விதியோட விளையாட்டுப்படி நீயும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்ட. ஆனால் சாகரன் முடிவெடுத்திருக்கிய, இது எந்த விதத்தில் நியாயம்? கடவுளோட விதி இதுக்கப்புறம் தான் செயல்பட ஆரம்பிக்கிறது. கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டா அது நியாயமாயிடுமா? போ போ, உன்னோட முடிவை நீ எடுத்திருக்கிற மாதிரியே முடிவு பண்ணிக்கோ. நீ சாகணும்னு நினச்சா கூட விதி உன்னை சாக விடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மீனாவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே வேகமாக அந்த சித்தரை தேடி போகிறாங்க. அவங்க சித்தர் அங்கே காணாமல் மறைஞ்சு போயிடுறாரு. அவர்கிட்ட எதுக்காக அப்படியெல்லாம் சொன்னார் ஒன்றும் புரியலையே. கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவர் அங்கேருந்து போயிட்டாரு. எதுக்காக இப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்றத எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அங்கே நிற்கிற சமயத்தில் தான் சீதா அந்த பக்கம் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. சீதா மீனாவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அக்கா என்னக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கவும் மீனா சீதாவை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிட்டு அழுதுட்டு இருக்கிற கண்ணை அப்படியே துடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னக்கா இங்கே நின்றுட்டு இருக்க? இங்கே எப்படி கண்ணி தனியாக வந்திருக்க? அதுவும் இந்த நேரத்தில் கோயிலுக்கு வந்திருக்கியா? என்னக்கா அப்படின்லாம் வந்து சீதா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் சொன்னதுக்கான ஒருவித அர்த்தம் மீனாவுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்கிறது. நீ ஏன் சாகணும்னு நினச்சா கூட சாக முடியாது அப்படின்னு. மீனா குதிக்க போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீதா வந்திருப்பாங்க, சீதா காப்பாற்றிருப்பாங்க மீனாவை பார்த்த உடனே. அப்படி தான் இப்பயும் நடக்குது. அக்கா நீ அந்த குளத்துக்கிட்ட வேற நின்றுட்டு இருந்த, இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்க, என்னக்கா ஆச்சு? உன்னை கூப்பிட்டேன் நான் அங்கிருந்தே, உனக்கு தான் காது கேட்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கரெக்டாக கேட்டுடுறாங்க. அது ஒன்றும் இல்லை, குளத்துல தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாக்கா, சாமி கும்பிட்டுட்டியாக்கா? சாமி கும்பிட வந்த அப்படின்னு. ஆமாம் சீதா அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மாமாவுக்கு அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சாரிக்கா, இதுக்காக தான் நீ கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தியா? நான் வேற நீ இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்கியேன்னு உன்னை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டேன். ஆமா இப்போ மாமாவுக்கு எப்படிக்கா இருக்கு? அவருக்கு எப்படிக்கா இப்படி ஆச்சுயா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. தெரியல, இப்படி தான் வந்து யாரோ இடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த சாமியார் நம்ம சொன்னது உண்மைன்னு தோணுது. என் அத்தையும் அதை வச்சு என்னை கண்டபடி பேசிட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதான் நான் இங்கே கோயிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க மீனா சீதாவை. அப்படியாக்கா, இப்போ மாமாவை பார்க்க போகலாமாக்கா? நீ மட்டும் தனியாக வந்த, மாமா உன் கூட வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சீதா அப்படின்னு சொல்லவும் இங்கே அழுதுகிட்டே மீனா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு தான் யார் கண்ணிலையும் படாமல் எங்கேயாச்சும் போயிடலான்னு வந்தோம். சீதா கண்ணில் போட்டுட்டோம். இப்போ இவ மட்டும் அவருக்கு விஷயத்த சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறது? இவகிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளித்து அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிடலாம், அப்படியே அவர்கிட்ட சீதா விஷயத்த சொன்னா கூட அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் சரிக்கா வா நம்ம மாமாவை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விடு, நான் கொஞ்ச நேரம் எங்கள் கோயிலில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சீதா. உன் மாமாவுக்கு நான் இங்கே இருக்கிற விஷயத்த சொல்லாத, நான் அவருக்கு சொல்லாமல் தான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கா மாமாவுக்கு எதுக்கு நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, நானே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன், எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு? அவரே மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற வருத்தத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கே இருக்காரு, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, அப்புறம் சீதா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எனக்கா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இல்லை சீதா, நீ எப்பயும் பெருசாக கோயில் குளம் இந்த மாதிரி வந்ததே கிடையாது, உன்னை பார்க்கும்போதே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. நீ எதுக்கு இப்போ கோயிலுக்கு வந்த? இன்னும் அருண் மாறலையா? என்ன சீதா உன்னை அருண் அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது ஏங்கா கேட்குறா அப்படின்னு சீதாவும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என் வாழ்க்கையை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லப்போனா நீ தண்ணி தெளிக்க அந்த குளத்துக்கிட்ட நின்ன, ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா? அந்த குளத்துல விழுந்து அப்படியே நான் செத்துட்டா நிம்மதியாக இருக்கும்னு தோணுதுக்கா அப்படின்னு சொல்லவும், சீதா என்ன பேசுகிற நீ? கோயிலில் உட்காந்து என்ன வார்த்தை பேசுகிற அப்படின்னு மீனா திட்டிகிட்டு இருக்காங்க. வேற என்னக்கா பண்ண முடியும்? ஒவ்வொரு நாளும் மாமா மேலே அருணுக்கு கோபம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அத்தை இறந்ததுலேருந்து அவர் ரொம்பவே மனசளவுலையும் சரி ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறாருக்கா. அத்தை இல்லைன்றதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் கூடவே இருந்து இவ்வளோ நாள் அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற வருத்தத்தை தாங்கிக்க முடியாமல் மாமா மேலே இருக்கிற கோபத்துலேயும் அந்த செல்வத்தை மேலே இருக்கிற கோபத்தை எல்லாத்தையுமே முழுசாக என் மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாருக்கா. வர வர அவர் வீட்டுக்கு ஒழுங்காகவே வர்றது கிடையாது, டியூட்டிக்கும் போகிறது கிடையாது, குடிச்சிட்டு வராருக்கா. தினமும் அதை கேட்க போனால் அடிக்கிறாரு அப்படின்னு எல்லா உண்மையும் சீதா மறைக்காமல் மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மீனாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சீதா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவருக்கு? நானும் மாமாவும் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து
வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாக்கா, நீங்களும் மாமாவும் வந்து இப்போ அவரை பார்த்தீங்கன்னா இன்னமும் அவருக்கு கோவம் அதிகமாக தான் ஆகும். அவர் என்னை இன்னமும் அடித்து கொடுமை பண்ணுவார். வேண்டாக்கா, என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன், எப்படியாச்சும் சரி பண்ணிக்கிறேன். நீ போயிட்டு மாமா நல்லா இருக்கணும்னு வேலைக்கிட்டு அவரை போய் பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. விதியோட விளையாட்டு அந்த சாமி சொன்ன மாதிரி எப்படி எல்லாமோ போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சீதாவுடைய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் இவருடைய மாமா இப்படி இந்த நிலமையில இருக்கிறாரு. இதெல்லாத்தையும் விட்டுட்டு மீனாவுக்கு போகணும்னு நினைக்கும் போதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த கோயிலே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே முத்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்துட்டு மீனா அங்கே கோயில் இருக்கிறத கவனிச்சுட்டு கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்து மீனா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லாம கொல்லாம நீ பாட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு முத்து கேட்கும்போது, இப்படி நம்மளுடைய நிலைமை தான் மாமாவுக்கு காரணம் அப்படின்னு மீனா எதையுமே சொல்லாம, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சுல்ல, அதான் கோயிலில் வேண்டிக்க வந்தேன் அப்படின்னு நீ பாட்டுக்கு சொல்லாமல் வந்துட்ட மீனா. நான் கூட அம்மா இப்படி திட்டினதில் நீ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டியோன்னு உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு தெரியுமா? உன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ண, அம்மா ஏன் உன் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது? மீனா, மறைக்காமல் சொல்லு, அம்மா திட்டினதுக்காக நீ அங்கேருந்து வந்தியா இல்லை உண்மையிலேயே அப்பாவுக்காக வேண்டிக்க வந்தியா அப்படின்னு முத்து கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என் ஃபோனு சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆகிருக்குமே என்னமோ, நான் உண்மையிலே மாமாக்காக வேண்டிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போலாமா, கிளம்பலாம் வா, மாமா அது அப்பா அங்கே நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போகும்போது திரும்பவும் அந்த சித்தர் மீனா கண்ணில் படுறாங்க. பாத்தியா, விதியோட விளையாட்டு, நான் சொன்னேன் இல்லை, எதை எங்கேருந்து நீ போகணும்னு நினச்சியோ விதி உன்னை அங்கேயே திரும்ப கொண்டு போய் சேர்க்குது. இதுதான் விதின்னு சொல்கிறது. நீ நினச்சாலும் இந்த உலகத்தை விட்டு நீ போக முடியாது, அதுதான் உன் தலையெழுத்து, நீ அங்கே தான் இருந்தாங்கணும் அப்படின்னு அந்த சித்தா சொல்கிறாங்க. மீனா அதை கேட்டுக்கிட்டே நின்று திரும்பவும் அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு போகும்போது முத்துவுக்கு அவங்க கண்ணு தெரியலை, அந்த சித்தர் இருக்கிறது மீனா கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறாங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்துங்க அது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவர் அங்கேருந்து அந்த சித்தரை மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு கேட்கும்போது, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு மீனாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. விஜயா எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா, திரும்பவும் வரமாட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் முத்து அங்கே கூட்டிகிட்டு போய் நின்ன உடனே, வந்துட்டியாடி, போனவா அப்படியே போய் தொலைய வேண்டியது தானே, திரும்பவும் எதுக்கு வந்த? மிச்சம் இருக்கிற உயிரையும் வாங்குறதுக்கு வந்திருக்கியா? நான் அவ்வளோ சொல்லியும் இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கல, நீங்கள் 2 பேரும் இனி அந்த வாசப்படியை கூட மெரிக்கக்கூடாது, மெரிச்சிங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு விஜயா பயங்கர கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதனால தான் மீனா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறா மீனா அப்படின்னு. ஆமாங்க, தெரிஞ்சோ தெரியாமல் அத்தை அவங்கள அந்த சாமியார் அம்மா சொன்னதை முழுசாக நம்பிட்டாங்க. இப்போ நடக்கிறது எல்லாமே அதுக்கு காரணமாக நடக்குது. பேசாமல் நம்ம கொஞ்ச நாள் போய் தனியாக இருக்கலாம், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு மீனா சொல்லவும் முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்து மீனா சொன்ன விஷயங்களுக்கு ஒத்துக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.